இப்போ இயல் 5ல் வந்து இலக்கண பகுதி வந்து பார்க்க போகிறோம். சரியா? அது வந்து படிமம். படிமம்னா என்னங்க பற்றி பார்க்க போகிறோம். இப்போ படிமம்னா என்ன அப்படின்னா காட்சி சொல்லுவாங்க. சரியா? படிமம் என்றால் காட்சி என்பது பொருள். விளக்க வந்த ஒரு காட்சியையோ கருத்தையோ காட்சிப்படுத்தி காட்டுகிற உத்தி படிமம். இப்போ படிமம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொருளை வந்து விளக்கிறதுக்கு வரக்கூடிய ஒரு காட்சி அல்லது கருத்தை தான் என்ன செய்ய சொல்கிறோம், காட்சிப்படுத்தக்கூடிய காட்டுகிற உத்தி தான் படிமம். அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பொருளை வந்து காமிக்கிறாங்க அப்படின்னா காட்சிப்படுத்த வர்றாங்கன்னா அதோட மைய கருத்து அந்த உத்தின்னா என்ன அப்படிங்கிறத காமிக்கிறத தான் படிமம் சொல்கிறோம். சரியா? அந்த படிமத்தை உருவாக்க உவமை, உருவகம், சொல்லும் முறை போன்றவை பயன்படுகின்றன. இப்போ படிமத்தை வந்து நம்ம ஏற்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன இருக்கணும் அப்படின்னா உவமை அப்படிங்கிறது இருக்கணும். அடுத்து வந்து உருவகம் இருக்கணும். சொல்லும் முறை, நம்ம சொல்லக்கூடிய முறை வந்து எந்த வகையில் அமையணும் அப்படிங்கிறதும் அந்த படிமத்துக்கு வந்து முக்கியத்துவம் பெறுது. உவமை அப்படின்னா அந்த போல, போன்ற. உருவகம் அப்படின்னா இயற்கையும் இந்த அழகானதையும் வந்து ஒப்பிட்டு வந்து நம்ம சொல்கிறத தான் உருவகம் சொல்லுவோம். சொல்லும் முறை நம்ம சொல்லக்கூடிய அந்த படிமம்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறத வந்து சொல்லுது. சரியா? அடுத்தது வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து காட்சி பொருளுக்கு வந்து படிமம்னா என்ன அப்படிங்கிறத இந்த காட்சி பொருளை மையப்படுத்தி தான் நமக்கு வந்து காமிக்கிறாங்க. என்ன அப்படின்னா வெயில் மழைக்கு சொரணையற்ற எருமை குத்திட்ட பாறையாக நதி நீரில் கிடக்கும். இது என்ன அப்படின்னா வெயில், இந்த எருமை மாடை பார்த்தோம் அப்படின்னா அந்த வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் சொரணையற்று அந்த பாறை எப்படி வந்து என்ன பற்றாலும் சொரணை இல்லாமல் இருக்குமோ அது மாதிரி என்ன செய்யுமா இருக்குமா. அதான் எருமையோட சொரணையற்ற தன்மையை தான் பாறையோட எருமையும் அந்த பாறையும் ஒப்பிட்டு படுமைப்படுத்துகிறார். இதுக்கு பேர் தான் காட்சி படிமம் அப்படின்னு சொல்கிறது. சரியா? அடுத்தது என்ன அப்படின்னா கத்தல்களின் நெருக்கடியில் தத்துவங்கள் குழந்தைகள் போல அடிக்கடி தொலைந்து போகும். கத்தல்கள் அப்படின்னா இப்போ நிறைய கூச்சல், அந்த சவுண்டு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த நெருக்கடியில் வந்து இப்போ குழந்தை அழுதாலும் நம்ம என்ன பேசினாலும் கேட்காது. அதே மாதிரி நிறைய தத்துவங்கள் பேசணும் அப்படின்னா அந்த தத்துவங்கள் என்ன செய்யாமல் மெஞ்சி போகாதான். அதைத்தான் குழந்தைகள் தொலைந்து போதல் என்பது காட்சியாக நாம் கண்ட அனுபவம். கூச்சல்களுக்கிடையில் நல்ல தத்துவங்கள் தெரியாமல் போகின்றன. இப்போ நம்ம குழந்தைகள் வந்து கத்தும்போது நாம் நினைக்கிறதோ இல்லை நம்ம பார்க்குறதோ அந்த சத்தத்துக்கு இடையில் என்ன செய்யும், நம்ம கேட்கக்கூடிய செய்தி வந்து மறைஞ்சு போயிடுமா. சரியா? அடுத்து வந்து மேற்கண்ட உவமை பயன்படுது. இங்கு உவமை படிமம் அமைக்க உதவுகிறது. இது ஒரு கருத்தை படிமப்படுத்திய கவிதை. இங்கே வந்து உவமை வந்து ஏன்னா அந்த கூச்சல்களுக்கு இடையில் வந்து அந்த தத்துவம், அந்த கருத்து வந்து காணாமல் போயிடுது. அதனால் இங்கே வந்து என்னது உவமை, இந்த போல போன்ற இந்த இடத்துல குழந்தைகள் போல் இருக்க தத்துவங்கள் குழந்தைகள், இது வந்து அப்போ பேர் என்ன அப்படின்னா உவமை படிமம் அப்படின்னு சொல்கிறது. சங்க இலக்கிய பாடல்களில் பல உவமைகள் படிமங்களாக பயன்படுத்தப்படுகின்றன. இப்போ பழைய சங்க இலக்கிய பாடல்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பாடல்களில் வந்து உவமைகள் வந்து படிமங்களாக பயன்படுத்தப்படும். அதான் அலைநீர் தாளை அன்னம் பூப்பவும் தலைநாள் செருந்தி தமணியம் மருட்டவும் கடுஞ்சூல் முண்டகம் கதிர்மணி களா அளவும் நெடுங்கால் புன்னை நித்திலம் வைப்பவும். நித்திலம் அப்படின்னா அது என்ன சொல்கிறது அப்படின்னா அந்த முத்துக்களை சொல்கிறது. சரியா? நான் இது வந்து யாரோட ஆட்சியை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சிறுபானாட்சிப்படையில் வந்து கடையேழு வள்ளல்களை பற்றி சொல்கிறாங்க. அதில் வந்து நல்லிய கோடன் அப்படிங்கிறவரை பற்றி சொல்கிறாங்க. ஆட்சி செய்த சிறப்பை பற்றி சொல்கிறாங்க. சரியா? அந்த காலத்தில் அவர் வந்து என்ன செஞ்சுருக்காரு, சிறப்புற்று வழங்கியிருக்கார். அப்போ வந்து அலைநீர் அப்படின்னா அலைகள் அடிக்கக்கூடிய கடற்கரையில் உள்ள அலைகள் அடிக்கக்கூடிய நீரை சொல்கிறது. அந்த இடத்துல என்ன செய்யுமா, தாழை மலர் வந்து மலர்ந்திருக்கும். அது எப்படி இருக்குது அப்படின்னா அன்னப்பறவை மாதிரி இருக்குது. சரியா? தலைநாள் செருந்தி அப்படின்னா தலைநாள் அப்படின்னா என்னது, பார்க்கவங்க வந்து நம்ம வந்து என்ன செய்யுது ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த தாழம்பூ வந்து தலை தாழ்த்தி செருந்தினா நிறைய வந்து என்ன செய்யுதான் காணப்படுதான். அடுத்து வந்து தமணியம் பொருட்டவும் அப்படின்னா மருளை செய்யும். யார் அப்படின்னா பார்க்குறவங்கள வந்து இந்த பூவை பார்த்து காண்போர் என்னது பொண்ணு அப்படின்னா தங்கம் அப்படின்னு நினச்சி பார்க்குற அளவுக்கு மருங்க செய்யக்கூடியது அந்த தாழம்பூவான். சரியா? அடுத்து என்ன அப்படின்னா கடுஞ்சூல் முண்டகம் கதிர்மணி களவும் அப்படின்னா என்ன அப்படின்னா செருந்தி மலர் வந்து செறிவாக தோன்றும். அதை பார்க்கும்போது இது வந்து நீலமணி தானோ, கதிர்மணி அப்படின்னா நீலமணி, நீல கலரில் இருக்கக்கூடிய மணி. அது வந்து ஒளியுடன் என்ன செய்யுது, கலாலம் ஒளியுடன் காணப்படுது. நெடுங்கால் புன்னை அப்படின்னா என்ன அப்படின்னா நீண்ட கால்களையுடைய அந்த புன்னை மரங்கள் வந்து செழித்து ஓங்கி காட்சி தரும். அது நித்திலம் ஒப்போம் அப்படின்னா அந்த முத்தோட என்ன செய்கிறாங்க, அதை வந்து ஒப்பிட்டு சொல்கிறாங்க. இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தாழை மலர் வந்து அன்னப்பறவைக்கு வந்து ஒப்பிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி செருந்தி மலரை வந்து
முள்ளி மலருக்கு வந்து என்ன செய்கிறாங்க, ஒப்பிட்டு சொல்கிறாங்க. நீலமணியை வந்து புன்னை மலருக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்க. அரும்புகள் வந்து முத்துக்களுக்கு வந்து ஓமையாக சொல்கிறாங்க. இதுதான் இந்த பாடலில் வந்து ஓமை வந்து படிமமாக இருக்குது. அடுத்து வந்து என்ன அப்படின்னா, மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தி இருக்கிறது. இப்போ இதில் என்ன அப்படின்னா பார்த்தோன்னா, மாந்தோப்பு அப்படின்னா மாமரம் நிறைந்த இடத்தை வந்து சொல்லக்கூடியது. சரியா? மாந்தோப்பு பருவ காலத்தில் அது எப்படி என்ன செய்யுமா, அழகாக இருக்கும். மழை பெஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த செடி அதில் உள்ள இலை எல்லாம் பசுமையாக இருக்கும். அந்த பூ பூத்தாலும் அழகாக இருக்கும். அதை பற்றி தான் நம்ம என்ன சொல்கிறோம். அதைத்தான் என்ன சொல்கிறது, அழகு தோன்ற காணப்படுகிறது. அந்த கொப்பும் கொலையுமா இருக்கும். சரியா? அதை பார்த்துட்டு தான் வசந்தம் அப்படின்னா வசந்த காலத்தில் குளிர்ச்சி அறுத்தக்கூடிய அந்த நேரத்தில் பட்டாடை உடுத்தினா, ஒரு பெண்களுக்கு பட்டுப்புடவை உடுத்தினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த மாமரத்துக்கு வந்து வசந்த காலத்தில் வந்து நல்ல குளிர்ச்சியாக இருக்கிறது வந்து பட்டாடை உடுத்தி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? பூத்திருக்கும் மரத்தோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னா, உவமை உருவகம் போல படிமமும் வினை பயன் மெய் உரு ஆகியவற்றின் அடிப்படையில் தோன்றும். இப்போ நம்ம அந்த படிவம் வந்து எதன் அடிப்படையில் தோன்றுச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓமை அடிப்படையிலையும் தோன்றும், உருவகம் அடிப்படையிலும் தோன்றும். அதே சமயம் வினை பயன், வினை அப்படின்னா செய்கிற தொழில், அது செய்கிற தொழிலினால் ஏற்படக்கூடிய பயன் நமக்கு கிடைக்கும். மெய் அப்படின்னா வடிவம்னா நம்மளுடைய அளவு சைஸை சொல்கிறது. உரு அப்படின்னா நிறம், கருப்பா சிவப்பா அந்த மாதிரி சொல்கிறது. இதனுடைய அடிப்படையிலையும் வந்து அந்த படிமம் வந்து தோன்றுது அப்படிங்கிறோம். இப்போ எவ்வகையான படிமமாக இருந்தாலும் காட்சி வழியே கருத்தினை விளக்கும் ஒரு உத்தியாகவே பயன்படுத்தப்படுகிறது. இப்போ எந்த வகையான படிமமாக இருந்தாலும் அது காட்சியினுடைய அடிப்படையில் தான் அந்த கருத்தை வந்து என்ன செய்வாங்களாம், விளக்கக்கூடிய ஒரு உத்தியாக வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து படிமம் என்றால் என்னென்னு எழுதிக்கோ. ஃபஸ்ட்டு 2 லைனு படிமம் என்றால் அந்த காட்சி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்லைடில் எழுதிக்கோ. அடுத்து வந்து அந்த படிமம் வந்து எதன் அடிப்படையில் தோன்றும் அப்படின்னு கேட்டால் நீ வினை பயன் மெய் உரு அப்படிங்கிறத எழுதிக்கோ. சரியா? அடுத்தது வந்து வினை படிமம் பார்க்க போகிறோம். கட்டில் நினக்கும் இலிசினன் கையது போழ்துண்டு ஊசியின் விரைந்தன்று மாதோ ஊர்கொள வந்த பொருணனோடு ஆர்ப்புனை தெரியல் நெடுந்தகை போரே. இது வந்து புறநானூறு பாடலில். இப்போ வந்து கட்டில் நினக்கும் அப்படின்னா கட்டில பின்னக்கூடிய ஒருவனுடைய கை வந்து போழ்துண்டு ஊசியின் விரைந்தன்று அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த ஊசியை வந்து தைக்கும்போது எவ்வளோ வேகமாக அவன் செலுத்துகிறானோ அந்த விரைவை தான் என்னது, விரைவானது தான் நமக்கு வந்து என்ன செய்யுது, வினையாக சொல்கிறாங்க. ஊர்கொள வந்த பொருணனோடு அப்படின்னா அந்த ஊரை வந்து காப்பாற்ற வந்த பொருணன் அப்படின்னா வீரன். சரியா? நெடுந்தகை நடத்திய பெரும்போர். நெடுந்தகை அப்படின்னா நீண்ட போர், நீண்ட நேரம் நடக்கக்கூடிய போரை பற்றி இந்த இடத்துல காட்சி செய்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா, ஒரு வீரனுடைய வெற்றியையும் அந்த கட்டில் பின்னக்கூடிய ஒருவனுடைய கையினுடைய வேகமும் ஒப்பிடப்படுகிறது இந்த பாடலில். சரியா? இப்போ கட்டில் பின்னனுடைய கை எவ்வளோ வேகமாக போகுதோ அதே மாதிரி தன்னோட ஊரை காப்பாற்ற வந்த வீரனுடைய போரும் வேகமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வினைப்படிமம் வந்து நமக்கு வந்து தெளிவுபடுத்துகிறது. சரியா? அடுத்தது காலை இளம் வெயில் நன்றாக மேய தும்பறுத்து துள்ளி வரும் புதுவையில். இது வந்து கல்யாண்ஜி, இதில் மிஸ்டேக் இருக்குப்பா, கிடையாது, 3 சுழி நகரம் எண்ணு. சரியா? காலை இளம் காலையில் என்ன செஞ்சுருக்கோம், நல்ல இளம் வெயில் வந்து அடிக்குது, அதனுடைய அழகு வந்து அழகாக இருக்கும். இந்த காலை இளம் வெயிலோட அந்த இளங்கன்றுக்கு வந்து ஒப்பிட்டு கல்யாண்ஜி கூறுகிறார். சரியா? நன்றாக மேய அப்படின்னா நல்ல மேயறதுக்காக, தும்பறுத்து அப்படின்னா அந்த கண்ணுக்குட்டி கட்டியிருக்கக்கூடிய அந்த கயரை வந்து அறுத்துட்டு ஓடி வர்றது மாதிரி, துள்ளி குதிக்கிறது மாதிரி இந்த புது வெயில் வந்து இருக்குதான். சரியா? இப்போ வந்து காலை இளம் வெயில் ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய வெயில் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த கண்ணுக்குட்டியை வந்து ஒரு கயிறில் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த கயிற்றை அறுத்துட்டு தன்னோட தாயிட்ட பால் இறந்து வரும்போது எவ்வளோ இது இருக்குதோ அதே மாதிரி அந்த புது வெயிலுடைய அழகு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது வந்து பயன்படிமம். பயன் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல். நோம் என் நெஞ்சே புன்புலத்து அமன்ற சிறியிலை நெருஞ்சி அட்கின் புதுமலர் முட்பயந்தா அங்கு இனிய செய்த நம் காதலர் இன்னா செய்தல் நோம் என் நெஞ்சே. இன்னா செய்தல் அப்படின்னா என்ன மீனிங்ஸ் அப்படின்னா, இன்னா செய்தல் அப்படின்னா மற்றவங்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது. இனிய செய்தல் அப்படின்னா நல்லது செய்கிறது. இனிய அப்படின்னா அது நல்லது செய்கிறது. அப்போ இனிய செய்தல் வந்து காதலுக்கு சொல்கிறது. இன்னா செய்தல் அப்படிங்கிறது தன்னுடைய மனசாட்சிக்கு நெஞ்சுக்கு சொல்கிறது. சரியா? இதைத்தான் பயனில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இனிய அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா
இந்த நமக்கு நல்லது செய்கிற சொல்கிறது இப்போ இன்னா அப்படின்னா இனிய அப்படிங்கிறது அந்த நெருஞ்சி பூ, அந்த நெருஞ்சி பூவில் இருக்கக்கூடிய மலரை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷம் கிடைக்கிது. அதே அந்த முள் குத்துச்சு அப்படின்னா என்ன செய்யும், துன்பத்தை கொடுக்கும். அதுதான் இன்னா அப்படின்னு சொல்கிறது. நோம் என் நெஞ்சு அப்படின்னா நோகக்கூடிய நெஞ்சை பார்த்து சொல்கிறது. புன்புலத்து அமர்ந்த சிறு இலை, புன்புலத்து அப்படின்னா அந்த புறத்தோற்றத்தில் அமரக்கூடிய சிறு இலையை கொண்ட அந்த நெருஞ்சி பூ வந்து புது மலர். இந்த புது மலரை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். முட்பயந்தாங்க அப்படின்னா அந்த முள்ளை பார்க்கும்போது நமக்கு என்ன செய்யும், கஷ்டம் கிடைக்கும். ஏன்னா தொட்டோம் அப்படின்னா கையில் சுடும் அப்படிங்கிறது. அதைத்தான் இதில் வந்து நமக்கு வந்து என்னது காட்சி பொருளாக பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து வந்து மெய்ப்படிமம். இப்போ வந்து படிமம் அப்படிங்கிறது வடிவம். யானை தன் வாய் நிறை கொண்ட வலிதேம்பு தடக்கை குன்று புகு பாம்பின் தோன்றும். இப்போ வந்து மதம் கொண்ட யானை வந்து தன்னோட வாய்க்குள்ளே வந்து என்ன செய்யுமா, பெரிய துதிக்கையினால் உணவை வந்து என்ன செய்யுது, வைக்குது. அதான் யானை தன் வாய் நிறை கொண்ட வலிமையில் தன்னை செய்து நிறைய உள்ளே வைக்குது. வலிதேம்பு தடக்கை அப்படின்னா பெரிய கையை சொல்கிறது. அந்த துதிக்கை வந்து பெரிய கை. யானையினுடைய வாய் வந்து மலைக்குகையின் வாயினை போல் இருக்குதான். மதம் கொண்ட யானை வந்து தன் உணவு வாய்க்குள்ளே வைக்கும்போது அதனுடைய வாயை பார்க்கும்போது எப்படி இருக்குதான், மலை குகை மாதிரி இருக்குதான். சரியா. அடுத்து வந்து அந்த தடக்கை அப்படின்னா உணவை எடுத்து செல்லக்கூடிய அந்த துதிக்கை வந்து அந்த யானையோட துதிக்கை எப்படி இருக்குது அப்படின்னா மலை குகையில், குன்று அப்படின்னா மலை குகைக்குள்ளே நுழையக்கூடிய பாம்பினை போல் வந்து என்ன செய்தான் இருக்குதான். இதைத்தான் வடிவத்தை காட்சிப்படுத்தியமே இங்கே படிமமாகிறது. இப்போ வந்து மதம் கொண்ட யானை வந்து தன்னோட வாய்க்குள்ளே வந்து பெரிய துதிக்கையின் மூலம் உணவு வந்து உள்ளே போடுது. அப்படி போடும்போது பார்க்கும்போது மலை குகையினை வந்து வாயினை போல் உள்ளதான். அதே மாதிரி உணவு எடுத்துக்கு செல்லும் அந்த தும்பிக்கை வந்து எப்படி இருக்குது அப்படின்னா பாம்பு வந்து மலைக்குகைக்குள்ளே நுழைகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வடிவத்தை அந்த வந்து காட்சிப்படுத்தி இங்கே படிமமாக சொல்லப்பட்டது. சரியா. அடுத்து வந்து கோவைப்பழ மூக்கும் பாசிமணி கண்ணும் சிவப்பு கோட்டு கழுத்தும் வேப்பிலை வாலும். இதில் வந்து கோவைப்பழம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா மூக்கை சொல்கிறாங்க. கோவைப்பழம் மாதிரி இருக்குது சிவப்பு கலரில் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பாசிமணி கண்ணும், பாசிமணி அந்த இது இருக்குல்ல, அதைத்தான் தன்னோட கண்ணுக்கு வந்து ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சிவப்பு கோட்டு கழுத்து அப்படின்னா சிவப்பு நிறத்தில் வளைந்த கழுத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து வேப்பிலை வந்து வாலுக்கு வந்து வடிவமாக நமக்கு வந்து இந்த காட்சிப்படுத்தி சொல்லியிருக்காங்க. சரியா. அடுத்து வந்து உரு நிறம் அப்படின்னா படிமம் சொல்கிறது. பொருள் தேடி பிரிந்த தலைவன் சொல்லி சென்ற காலம் வந்தும் தலைவன் வரவில்லை. இப்போ பொருள் தேடி நான் இவ்வளோ நேரத்துக்குள்ளே வருவேன் அப்படின்னு சொன்ன தலைவன் என்ன செய்யலை, வரலை. அந்நிலையில் மாலை வேளையில் தலைவி படும் துன்ப மிகுதியை தோளுக்கு கூறுகிறாள். அப்போ அந்த கஷ்டப்பட்ட சூழ்நிலை இந்த பொருள் தேட சென்ற தலைவன் வந்து திரும்ப வரலை. அந்த துன்பத்தை வந்து மாலை பொழுதுல பொருளுது சாயும் நேரத்தில் துன்ப மிகுதியை தன்னோட தோள்கிட்ட வந்து சொல்கிறான். அதில் உலைக்களத்தில் நன்றாக வெந்து பின் மெல்ல மெல்ல ஆறிக்கொண்டிருக்கும் பொன்னின் நிறம் போல அந்திவானம் விளங்கிய காட்சி. அது என்ன காட்சி அப்படின்னா உலைக்களத்தில் வந்து இப்போ ஒரு இரும்பு போட்டிருக்கோம் அப்படின்னா அது என்ன செய்யும், அந்த நெருப்பு பட்டு நல்லா பொன் கலரில் தங்க கலரில் காட்சி கொடுக்கும். சரியா. அதே மாதிரி தான் நம்ம ஈவினிங் நேரம் பார்த்தோம் அப்படின்னா அந்த வானம் வந்து காட்சி அளிக்கும். அதான் வெந்தாறு பொன்னின் அந்தி பூப்ப. வெந்தாறுனா வெந்த அந்த பொருள் வந்து பொன் மாதிரி இருக்கும். அது எந்த நேரத்துலனா அந்தின்னா மாலை பூப்ப, மாலை பொழுதுல நமக்கு தெரியும் அப்படிங்கிறத அகநானூர் நூறில் சொல்லியிருக்காங்க. சரியா. இதுதான் உரு நிறப்படிமம். உருன்னா நிற கலரை சொல்கிறது. வெந்தாறுனா அந்த பொன் வந்து தங்கம் கலரை சொல்கிறது. அந்தி பூப்பன்னா மாலை பொழுதுல அந்த இளம் வெயில சொல்கிறது. நாம் விரும்பிய அல்லது சிந்தித்த ஏதாவது ஒரு கருத்து வடிவத்திற்கு விளக்கம் தருவதற்காகவும் புலன்களின் உணர்வை வெளிக்கொண்டு வருவதற்காகவும் செய்யப்படும் மனத்தின் மொழிபெயர்ப்பே படிமமாகும். இப்போ படிமம் அப்படின்னா நாம் விரும்பிய அல்லது சிந்தித்த ஏதாவது ஒரு கருத்து வடிவத்துக்கு வந்து விளக்கம் தருவதாகவும் அடுத்து புலன்களோட உணர்வுகளை வந்து வெளிக்கொண்டு வருவதற்காகவும் செய்யப்படக்கூடிய மனத்தினுடைய மொழிபெயர்ப்பே படிமம் அப்படின்னு சொல்கிறாங்க. படிமங்கள் பொருள் வளமிக்கன, கருத்து செழிப்புடையன. இப்போ படிமம் வந்து பொருள் வளமிக்கதான். அதே மாதிரி கருத்து செழிப்பு, நிறைய கருத்து இருக்கும். பாடலின் மொத்த பொருளையும் சிறப்பு செய்வன. இவ்வாறு இலக்கியங்களின் காட்சிகளையும் கருத்துகளையும் உண்மைகளையும் உணர்வுகளையும்
வெளிக்கொணரும் கருவியாக படிமம் ஆளப்படுகிறது. இப்போ மொத்த பொருளை வந்து இவ்வாறு இலக்கியங்களில் வந்து என்ன சொல்லலாம், காட்சி, கருத்து, உண்மை, உணர்வு வெளிக்கொணரக்கூடிய கருவியாக படிமம் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இலக்கியத்தில் காட்சி, கருத்து, உண்மை, உணர்வு இதை வெளிக்கொணறதுக்கு வந்து படிமம் பயன்படுகிறது. அப்போ நீ என்னென்ன எழுதிக்கிற அப்படின்னா, படிமம் என்றால் என்ன, அந்த படிமம் வந்து எதன் அடிப்படையில் தோன்றுகிறது, வினை, பயன், மெய், உரு அதனுடைய அடிப்படையில் தோன்றுகிறது. அடுத்து என்ன எழுதுகிற அப்படின்னா, அந்த படிமம் வந்து அந்த எதற்கு பயன்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. இலக்கியங்களில் படிமம் எதற்கு பயன்படுகிறது, இல்லை எதற்கு கையாளப்படுகிறது அப்படின்னா, காட்சிகளையும் கருத்துகளையும் உண்மைகளையும் உணர்வுகளையும் வெளிக்கொணர கருவியாக பயன்படுகிறது அப்படின்னு எழுதிக்கோ. அடுத்து வந்து இன்னொன்று என்னதுன்னா, அந்த மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தி இருக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. அந்த பாடலை கேட்டு இது என்ன வடிவம் அப்படின்னு சொல்லி கேட்டால், நீ இதில் வந்து எவ்வகை படிமம் வெளிப்படுகிறது அப்படின்னு கேட்டால் மெய் படிமம் அப்படின்னு சொல்லி எழுது. சரியா? மொத்தம் 4 கொஸ்டின். படிமம் என்றால் என்ன, அந்த படிமம் எதன் அடிப்படையில் தோன்றுது, அடுத்து வந்து படிமம் வந்து எதற்காக கையாளப்படுகிறாங்க, எவ்வகையில் ஆளப்படுகிறது அப்படிங்கிறது. அடுத்து வந்து 4வது வந்து அந்த மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை வெடித்திருக்குது, இது எவ்வகை படிவம் அப்படின்னா மெய் படிவம். அந்த 4 கொஸ்டின் எழுதி கூகுள் கிளாஸில் அசைன்மெண்ட் செக்ஷனில் எழுதி அனுப்பு.